நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பேச போறது அரசியலை பற்றி பேச போறோம். அரசியல் ஒரு மனிதனுக்கு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத விட ஒரு குடிமகனாக நாம மாறணும்னா அரசியல் படுத்தப்படணும், அரசியல் கத்துக்கணும், அரசியலை பற்றி நாம புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டா தான் நமக்குள்ள ஒரு சகோதரத்துவமும் ஒரு சமத்துவமும் சமூக நீதியும் சரியா கிடைக்கும். இப்ப அரசியல் என்பது என்ன அப்படின்னா தேர்தலும் ஓட்டுரிமையும் ஆட்சியும் அல்ல. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வடிவமைக்கக்கூடிய கலைதான் அரசியல் தத்துவம். ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும் அவனை அரசியல்படுத்துவது, அரசியலமைப்பின்படி அரசியல்படுத்துவது ரொம்ப முக்கியமான ஒன்று. இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனித மனித இனத்திலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனித்துவமான நம்பிக்கையும் கருத்தும் இருக்கு. சாதி, மதம், மொழி, இனம், பொருளாதாரம் அப்படி இந்த ஒட்டுமொத்த கட்டமைப்பிலும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு தனித்துவமான நம்பிக்கையும் கருத்தும் நிறைஞ்சு இருக்கு. இந்த பிரிவினையும் வேற்றுமையும் இல்லாமல் ஒரு சமூகத்தை உருவாக்குவது தான் அரசியல் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் ஒரு மனித சமூகத்துக்குள்ள சமத்துவத்தை உருவாக்குவது தான் அரசியல். இந்த அரசியல் என்பது என்ன அப்படிங்கிறத நம்ம பேசணும். அதே மாதிரி அந்த அரசியல் மனித சமூகத்துல எப்போ உருவாக தொடங்கியது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நாம அரசியல் படுத்தப்படுகிறோமா? ஒவ்வொரு தனி மனிதனும் 18 வயது ஆகும்போது ஓட்டுரிமை கிடைக்கிறது மாதிரி இங்கே இருக்க எல்லா மனிதர்களும் அரசியல் படுத்தப்பட்டு ஒரு சிறந்த குடிமகனாக உருவாக்கப்படுகிறார்களா அப்படிங்கிற கேள்வியும் தான் நமக்கு இருக்கு. இதை பற்றி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். தொடர்ந்து பேசலாம். அரசியல் என்பது பலருக்கும் அது ஒரு வேண்டாத ஒரு ஊழல் நிறைந்த, அதே நேரத்தில் அது பல்வேறு தனிமனித தாக்குதல் ஏற்படக்கூடிய ஒரு ஒரு நிலைப்பாடாக தான் ஏற்றுக்கொள்ளப்படுது, புரிஞ்சிருக்காங்க. உண்மையில் அரசியல் என்பது அதனுடைய கட்டமைப்பும் அதில் இருக்கக்கூடிய அம்சங்களும் தான். அப்படி அரசியல் என்று நம்ம சொல்லும் பொழுது 18 வயது நிரம்பிய எல்லாருக்குமே ஓட்டுரிமை இருக்கு. இந்த 18 வயது நிரம்பிய எல்லாருமே இதில் ஓட்டு போடுவதன் மூலம் ஒரு சிறந்த அரசாங்கத்தை உருவாக்க முடியும். அவங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் அது ஒரு அரசாங்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிலைமையே இருக்கு. இப்போ நம்ம 18 வயது ஆகி நமக்கு ஓட்டுரிமை இருக்கு. ஆனால் நம்ம 18 வயது ஆகின உடனே நமக்கான ஒரு சிறந்த குடிமகனாக நம்ம உருவாகி இருக்கோமா? இந்த நாட்டினுடைய அரசியலை அரசாங்கத்தை சரியா தீர்மானிக்க முடிகிறதா? நம்மளால ஒரு அரசியல்படுத்தப்பட்ட சமூக சிந்தனையோட அரசியலமைப்பின் கீழே நம்மளால இருக்க முடிகிறதா அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். அப்போ இந்த அரசியல் என்பது அதில் இருக்கக்கூடிய 4 அமைப்புகளை பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அரசியலில் முதல் கட்டமைப்பாக இருக்கக்கூடியது நாடும் நாட்டினுடைய எல்லை, அதில் இருக்கக்கூடிய வளங்கள், இயற்கை வளங்கள். ரெண்டாவது, அந்த நாட்டில் பிறந்து வாழக்கூடிய குடிமக்களுக்கான சுதந்திரமான வாழ்க்கையும் அவர்களுடைய அடிப்படை உரிமைகளும் அவர்களுக்கான ஒரு சமூக நீதியும் சரியாக கட்டமைக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறது ரெண்டாவது. மூணாவது, அரசாங்கம். அரசாங்கம் என்பது மக்கள் நேரடியாக ஆட்சி செய்கிறார்களா, இல்லை பிரதிநிதித்துவத்தின் மூலம் ஓட்டு செலுத்தி அந்த பிரதிநிதித்துவம் ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி ஆட்சி செய்கிறதா அப்படிங்கிறது. நாலாவது, அதிகாரம். இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் சரியாக நிர்வகிப்பதற்கும் அவர்களை ஆட்சி செய்வதற்கும் அதிகாரம், அந்த அதிகாரம் எப்படி பயன்படுத்த வேண்டும், அதுக்குள்ள சமத்துவமும் சமூக நீதியும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது 4வது கட்டமைப்பு. இந்த 4 கட்டமைப்பையுமே எது அடிப்படையாக வச்சு உருவாக்கப்பட்டிருக்கு, அதனுடைய அடி மூலம் என்னதான் இருக்கு அப்படின்னா அரசியல் அமைப்பு. இந்த அரசியல் அமைப்பு தான் ஒரு நாட்டையும் நாட்டினுடைய குடிமக்களையும் அங்கு உருவாகக்கூடிய அரசாங்கத்தையும் அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தையும் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத எல்லாமே வரையறை செஞ்சு ஒரு முழுமையான வடிவமைத்தை கொடுக்கிறது. இந்த அரசியலமைப்பின்படி நாம எல்லாருமே அரசியல் படுத்தப்படுகிறோமா? இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம், அதாவது அரசியல் கட்சிகள், ஒரு அரசியல் கட்சி தான் தன்னுடைய அதிக ஓட்டு வாங்கி தன்னுடைய பிரதிநிதித்துவத்தின் மூலம் ஒரு அரசாங்கத்தை உருவாக்குகிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு தனி மனிதனையும் அரசியல் படுத்துகிறதா? ஏன்னா தனி மனிதன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை, ஒரு கருத்து, ஒரு அடையாளம் நிறைஞ்சு இருக்கக்கூடியது. தனி மனிதனை சுற்றியும் சாதி, மதம், மொழி, இனம், பொருளாதாரம் அப்படின்னு பிரிவினையும் வேற்றுமையும் நிறைஞ்சு இருக்கக்கூடியது. இந்த பிரிவினையும் வேற்றுமையும் முதன்மைப்படாமல் அவனை ஒரு சிறந்த குடிமகனாக மாற்றுவது, அரசியலமைப்பின்படி மாற்றுவது தான் அரசியல் கட்சிகளினுடைய முதன்மையான நோக்கம். அரசாங்கமும் அதுதான் முதன்மையான நோக்கம். இப்போ நாம எல்லாருமே இந்த பிரிவினையும் இந்த வேற்றுமையிலுமே இருந்து
எப்படி அரசியல்படுத்தப்படுகிறோம் அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி. 2வது, அரசியல் எப்படி மனித சமூகத்தில் உருவாக தொடங்குகிறது. இன்னைக்கு நாம் எல்லாருமே ஓட்டு போட்டு ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கோம். அந்த அரசாங்கம் நம்மளை ஆட்சி செய்கிறது, ஒரு அதிகாரத்தின் கீழே ஆட்சி செய்கிறது, அரசியலமைப்பின் கீழே. அது மக்களாட்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மக்களாட்சி எப்படி தொடங்க ஆரம்பிச்சது? மனித சமூகம் விலங்குகளோடு விலங்குகளாகவும் மலை காடு இப்படி ஒரு அடர்ந்த வாழ்வியலைத்தான் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அதாவது நாடோடியாக உணவு தேடலும் உணவு சேமிப்பும் வேட்டையாடுதலும் மட்டுமே இருந்த சமூகம். இதில் படிப்படியாக உணவை சேமிப்பதற்கும் உணவை உற்பத்தி செய்யவும் ஒரு குழு உருவாக தொடங்கியது. அப்போ நாடோடியாக இருந்த குழுவில் 2 பெரும் பிரிவுகள் உருவாகுகிறது. ஒரு பக்கம் வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு, உணவு உற்பத்தி, அந்த உணவை அடுத்த நிலையில் வணிகம் செய்வது அப்படின்னு ஒரு படிப்படியாக ஒரு வளர்ச்சி ஏற்படுகிறது. இன்னொரு பக்கம் வேட்டையாடுவது மட்டுமே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த வேட்டையாடிய சமூகத்திற்கும் இந்த உற்பத்தி செய்யக்கூடிய வேளாண்மை உற்பத்தி செஞ்சு கால்நடையை வளர்க்கின்ற சமூகத்திற்கும் இடையிலும் ஏற்படக்கூடிய சண்டையும் அவர்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய வன்மமும் தான் தன்னுடைய உற்பத்தியையும் தன்னுடைய உற்பத்தி பொருட்களையும் தன்னுடைய மக்களையும் பாதுகாக்குவதற்கான ஒரு அடிப்படை குழுவை உருவாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. இந்த அடிப்படை குழு தான், இந்த படை தான் பின்னர் படிப்படியாக அரசியலாக மாறத் தொடங்குகிறது. அரசியலினுடைய தொடக்கம் இங்கு தான் ஆரம்பமாகிறது. தன்னுடைய மக்களையும் தன்னுடைய மக்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களையும் கால்நடைகளையும் பாதுகாப்பதும் அதை சரியான முறையிலே அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பதற்குமான ஒரு குழுவை இந்த குழு உருவாக்குகிறது. இங்கிருந்து தான் படிப்படியாக அரசியல் உருவாகத் தொடங்குகிறது. இது பின்னர் மன்னராட்சியாக, பேரரசுகளாக பல நிலைகளில் படிப்படியாக வளர்ந்துக்கிட்டே இருக்கு. கிமு 5ஆம் நூற்றாண்டுக்கு தான் கிரேக்க மக்களிடம்தான் நேரடி மக்களாட்சி முறை உருவாக தொடங்குகிறது. அங்கே இருக்கக்கூடிய தத்துவ அறிஞர்கள் பலர் மக்களை பற்றியும் நாட்டை பற்றியும் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அரசாங்க கட்டமைப்பை பற்றியும் பேசத் தொடங்கி அங்குதான் முதல்ல நேரடி மக்களாட்சி முறை உருவாக தொடங்குகிறது. பின்னர் படிப்படியாக பல நாடுகளுக்கும் பல ஐரோப்பிய கண்டங்களுக்கும் இந்த மக்களாட்சி முறை வளர்கிறது. இந்த மக்களாட்சி முறையை தொடர்ந்து பிரதிநிதித்துவ மக்களாட்சி முறையாக மக்கள் ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுத்து அந்த பிரதிநிதிகள் இந்த நாட்டை அரசாங்கத்தை உருவாக்கி அந்த அரசாங்கத்தின் மூலம் நாட்டை எல்லாம் ஆளுமை செய்வது. இப்படி படிப்படியாக அரசியல் உருவாகி வளரத் தொடங்கியது. நம்ம இந்தியாவில் 1920க்கு பிறகுதான் படிப்படியாக ஓட்டுரிமை, அதற்கான ஜனநாயக உரிமை எல்லாம் உருவாக்கப்பட்டு படிப்படியாக மக்களாட்சி வளரத் தொடங்குகிறது. இன்னைக்கு நாம் மக்களாட்சி முறையில் இருந்துகிட்டு இருக்கோம். இப்படி தான் இந்த மக்களாட்சி முறையை உருவாகி வந்திருக்கு. இப்போ என்ன கேள்வினா, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனும் அரசியல் படுத்தப்படுகிறாரா அப்படிங்கிறது தான். அரசியல் படுத்துதல் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனுக்கும் ஒரு அரசாங்கத்திற்கும் இடையேயான ஒரு உறவு. அரசாங்கம் என்பது அரசியல் கட்சி. ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய பெரும்பான்மையின் மூலம் ஒரு அரசாங்கத்தை உருவாக்குகிறது. அந்த அரசியல் கட்சி எல்லா மனிதர்களையும் சக மனிதர்களையும் அரசியல் படுத்துகிறதா, அவர்களுக்கான தனித்துவமான ஒரு பெரிய அடையாளங்களும் நம்பிக்கையும் கருத்தும் இருக்கு. ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கும் சாதி, மதம், மொழி, இனம், பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு பெரிய அடையாளமும் நம்பிக்கையும் கருத்தும் இருக்கு. இந்த அடையாளமும் நம்பிக்கையும் பிரிவினையும் வேற்றுமையும் உருவாக்கக்கூடியது. இப்படி ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த பிரிவினையும் வேற்றுமையும் முதன்மைப்படாமல் அவர்களுக்குள்ள ஒரு சமத்துவத்தையும் சமூக நீதியும் உருவாக்குவது தான் அரசாங்கத்தினுடைய முதன்மையான கடமை. அப்போ ஒரு தனி மனிதனை எப்படி அரசியல் படுத்துவது, அரசியல் அமைப்பின்படி அவனை வடிவமைப்பது தான் இந்த அரசியல் படுத்துதலை. அப்போ அரசாங்கத்திற்கும் தனி மனிதனுக்கும் இடையே ஏற்படக்கூடிய உரையாடலும் அதே நேரத்தில் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய முயற்சியும் தான் ஒரு மனிதனை புதிய நிலைக்கு ஒரு சிறந்த குடிமகனாக வளர்க்கிறது. ஒரு தனி மனிதன் தன்னுடைய சுதந்திரமான சிந்தனையின் மூலம் இயற்கையில் உள்ள உயிர்களையும் மனிதனையும் சக மனிதனையும் உணரத் தொடங்குவதுதான் அதனுடைய அடிப்படை. ஒரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பிக்கை, கருத்து, அடையாளம், இது மூன்றும் வலுவிழந்து அவனுடைய சுய சிந்தனை வளரும் பொழுதுதான், சுதந்திரமான சிந்தனை வளரும் பொழுதுதான் சக மனிதர்களுடைய வாழ்க்கை சுதந்திரத்தையும் அவர்களுடைய அடிப்படை உரிமைகளையும் அதே மாதிரி அவர்களுக்கான சமூக நீதியையும் சரியாக உணர முடியும். இந்த சரியாக சமூக நீதியை உணர்த்துவதும் அவர்களுடைய அடிப்படை சுதந்திரத்தை உணர்த்துவதும் அரசாங்கத்திற்கும் தனி மனிதருக்கும் ஏற்படக்கூடிய கலந்துரையாடல் மூலம் நடைபெறுகிறது. இருவருடைய தனி மனிதனுடைய பெரும் முயற்சியும் அரசாங்கத்தினுடைய கலந்துரையாடல் தான் இதற்கு அடிப்படை. இப்படி ஒரு தனி மனிதன்
தன்னுடைய சுதந்திரமான சிந்தனையின் மூலம் இந்த இயற்கையை மனிதத்தை உணரும் பொழுது மட்டும்தான் ஒட்டுமொத்த சக மனிதர்களோடு ஒரு சமத்துவம் நிகழ முடியும். ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ள நம்பிக்கையும் கருத்தும் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பண்பாட்டு கலாச்சாரம் பாதிக்காமல் சமத்துவத்தோடு வாழ முடியும். அவர்களுக்குள் ஏற்படக்கூடிய வன்முறைகள் எல்லாம் நீக்கப்படும், சமூக நீதி காக்கப்படும். அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய சுதந்திரமான சிந்தனையின் மூலம் அரசியலமைப்பின்படி வடிவமைக்கப்படுவது தான் இந்த அரசியல் படுத்துதல். இப்போ ஒவ்வொரு தனி மனிதர்களும் தன்னுடைய தனி முயற்சியின் மூலம் சுதந்திரமான சிந்தனையின் மூலம் தன்னுடைய சிறந்த குடிமகனாக மாற்றுவதற்கு காரணமாக இருப்பது கலந்துரையாடலும் அரசாங்கமும் தனி மனிதர்களும் தான். இதுதான் அரசியல் தத்துவம். அப்போ அரசியல் தத்துவம் என்பது ஒரு தனி மனிதனுடைய அடையாளம், அவனுடைய நம்பிக்கை, கருத்துக்களை முதன்மைப்படாமல் அவனுக்குள்ள ஒரு சுதந்திரமான சிந்தனையை உருவாக்கி வெறும் கலந்துரையாடலின் மூலம் சமத்துவத்தையும் சமூக நீதியும் உருவாக்குவது தான் அரசியல் படுத்துதல். அந்த அரசியல் படுத்துதலுக்கு அரசியலமைப்பு மிக முக்கிய காரணமாக இருக்கு. இந்த அரசியல் தத்துவம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.